இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு ஷார்ட் புக்குக்கு எப்படி ஐட்டம் ஆட் பண்ணுறோம் ஃப்ரம் பர்ச்சேஸ் சேல்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி ஆப்ஷன்லேருந்து அண்ட் டைரெக்டாக ஷார்ட் புக்கிலேருந்து எப்படி ஆட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சிஎஸ்வி ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் குவான்டிட்டி செட் பண்ணுறது மூலமாக கூட ஷார்ட் புக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஈஸியாக ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ நியூ பர்ச்சேஸ் பில் என்ட்ரி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இங்கே இந்த பில்லை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் அண்ட் செட் ஆப்ஷன் மூலமாக கிளிக் பண்ணி இந்த ஒரு பில்லை சேவ் பண்ணிவிடுவோம். ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறமா பில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். இந்த ஒரு ஆப்ஷனில் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேசிக்லி கேப்சூல் அண்ட் டேப்லெட்டுக்கு வந்துட்டு நம்ம லூஸ் குவான்டிட்டியில் தான் இங்கே என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ மினிமம் குவான்டிட்டி நம்ம என்ன என்ட்ரி போடுறோம் 30 அண்ட் மேக்ஸிமம் 60 போடுறோம். இட் மீன்ஸ் ஸோ அந்த ஒரு மினிமம் குவான்டிட்டி விட கம்மியானப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஷார்ட் புக்குக்கு ஆட் ஆகிடும். ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவல் ஐட்டம் வைஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஹோல் பல்க் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு அதுக்கு சேவுக்கு நெக்ஸ்ட் ட்ராப் டவுன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பல்க் அப்டேட் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி ஸோ இங்கே அப்ளை பண்ணோம்னா ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ 15 அண்ட் மேக்ஸிமம் குவான்டிட்டி ஒரு 45 நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். சப்மிட் கொடுத்தோம்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு இந்த ஒரு குவான்டிட்டி அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக கூட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மின்மேக்ஸ் வந்துட்டு இப்படி ஒர்க் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம இப்போ பர்ச்சேஸில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணி செக் பண்ணிட்டோம். ஓகே, இதை செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்எண்டில் அக்கௌண்ட் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு சர்வீஸ் அண்ட் டூல்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதில் செட் மின் மேக்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆவரேஜ் சேல்ஸ் ஸோ லாஸ்ட் 90 டேஸா அப்படின்ட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 120 வேணால் அது கூட நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் பண்ணலாம். ஆவரேஜாக வந்துட்டு பர் வீக் இவ்வளோ அப்படின்ட்டு சேல் எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிஃபர்ட் மேக்ஸிமம் ஸ்டாக். ஓகே, ஸோ அப் டு 3 வீக்ஸ் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். மினிமம் 1 வீக் கொடுக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஐட்டம் வேல்யூ அலோட் 100% இருக்கணும். எல்லா ஐட்டமும் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஓகே, டு யூ வாண்ட் டு ஓவர்ரைட் கரண்ட் மின்மேக்ஸ்? எஸ், மீன்ஸ் நம்ம இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கிற மின்மேக்ஸ் மாடிஃபை பண்ணணும்னா டிஃபால்ட் எஸ் இருக்கும். சேஞ்ச் பண்ணணும்னா நோ கொடுத்து ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக கான்ஃபிகர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் சேல்ஸில் வந்துட்டு நம்ம எப்படி ஷார்ட் புக்குக்கு ஆட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸில் போயிட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் இங்கே டைப் பண்ணோம்னா ஸோ ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். வித் குவான்டிட்டி இருக்கிறதும் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோம்னா ஸோ இன்கேஸ் அது 0 குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஷார்ட் புக்குக்கு ஆட் பண்ணணும்னா அந்த ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே நம்மளுக்கு பாப்அப் வரும். ஓகே, ஸோ அதை கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐட்டம் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Alt + F9 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஒரு ஐட்டம் ஷார்ட் புக்குக்கு ஆட் ஆகிடும். கீழே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் ஷார்ட் புக்கு ஆட் ஆகிடுச்சு வந்துடுச்சு. ஓகே, இன்கேஸ் வித் குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணணும்னா Alt + F10 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஒரு ஐட்டம் யாராவது பேஷண்ட் ஒரு கஸ்டமருக்கு நோட்டிஃபை பண்ணணும் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ண உடனேன்னா அவங்களுடைய நேமை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் கிளிக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி ஆப்ஷன் போகிறோம். ஸோ இன்வென்ட்ரியில் வந்துட்டு எப்படி ஐட்டம் ஆட் பண்ணுறோம் ஷார்ட் புக் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஐட்டம் என்ட்ரு பண்ணிவிட்டு ரைட் சைடில் நம்ம செக் பண்ணோம்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ஆட் ஐட்டம் டு ஷார்ட் புக் அப்படின்னு. அந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக கூட இந்த ஒரு ப்ராடக்டை ஷார்ட் புக்குக்கு ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு இப்போ லோ இருக்கிறத நான் ஃபில்டர் போட்டுக்கிறேன். ஓகே, லோ இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆல்ரெடி ஆடடாக இருந்தால் நம்மளுக்கு ரைட் டிக் மார்க் இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஆட் திஸ் ஐட்டம் டு ஷார்ட் புக்ன்ற ஆப்ஷன் இது. ஓகே, நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷனில் ஷார்ட் புக்குக்கு போகலாம். இங்கே ஷார்ட் புக்லேருந்தே மேனுவலாக எப்படி ஆட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆட் நியூ ஐட்டம் ஹியர் ஃப்ரம் ஹியர்ன்ட்டு இருக்கும். இங்கே டைப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஐட்டம் கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ப்ராடக்ட் இங்கேருந்து ஆட் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம்னா டாப் ரைட் சைடில் இருக்குது கோ டு ஆர்டர் அசிஸ்டன்ட். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹைட் ஷார்ட் புக் ஐட்டம் ஆல்ரெடி ஷார்ட் புக்கில் இருக்கிறத நம்ம ஹைட் பண்ணிட்டோன்னா எல்லா ஐட்டமும் இங்கே ஷோ ஆகும். ஓகே, பெஸ்ட் அண்ட் செல் குவான்டிட்டி கூட நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் சஜஸ்டட், ஸோ சஜஸ்டட் அண்ட் நான் சஜஸ்டட் எல்லாமே வந்துட்டு அன்டிக் பண்ணுறது மூலமாக நம்ம இங்கே பார்க்கலாம்.
பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ரைட் டிக் மீன்ஸ் ப்ளஸ் கிளிக் பண்ணோம்னா அந்த ஒரு ஐட்டம் ஆட் ஆகும். பட் குவான்டிட்டியை நம்ம என்ட்ரி பண்ணிருக்கோம், அதுக்கு உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வித் குவான்டிட்டி நம்ம இங்கே கூட ஆட் பண்ணிக்கலாம், மின் மேக்ஸ் கூட நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம ஷார்ட் புக் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.